ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில சக்தி லூர்தாஸ் பற்றி தெரியுமில்லங்க. போன முதல் வால்யூமில் பேசியிருக்கிற அவரை பற்றி. அவர் வந்துங்க தன்னுடைய அனுபவம் சொல்கிறாருங்க. தன்னுடைய அனுபவங்களை பாருங்க சொல்கிறாரு. இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். அம்மாவுடைய தகப்பனார் கோபால நாயக்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அவர் வந்துங்க கடைசி காலத்தில் ரொம்ப முடியாமல் இருந்தார். அவருக்கு நம்ம லூர்தாஸ் போய் எல்லா பணியோடையும் செய்வார். அப்படி சில மாதங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டும் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் ஐயா தாத்தா கேட்டாங்களாம், நீ எனக்கு 267 ரூபா பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குதுரா, அசல் விட்டுரு. இந்த 267 வட்டி பணம் மட்டும்தான், அந்த வட்டி பணத்தை கொடுத்துட்றா எப்படியாவது அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே ரூர் என்ன பண்ணிக்கிறாரு, யோசனை பண்ணி பார்த்துக்காரு. நம்ம எப்போ தாத்தா கிட்ட பணம் வாங்கினா, எப்பவுமே வாங்கலையே, தாத்தா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அது பேசாமல் விட்டார். ஆனால் ஒவ்வொரு தடவையுமே தாத்தாவுக்கு பணிவிடை செய்ய போகும் பொழுதெல்லாம் தாத்தா கேட்பாராம் ஊரத்தை பார்த்து, ஏடா வட்டிப்பணம் கொண்டாந்தியா 267 ரூபா அப்படின்னு. இவர் திரு முடிப்பாராம ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாருங்களா. காரணம் அப்போ ரொம்ப பரிதாபமான நிலைமை இருந்தாருங்க பொருளாதார ரீதியாக. மருவத்தூர் வர்றதே யாராச்சும் ஓசில் கூட்டிகிட்டு வந்தால் தான் உண்டு. அவர் சொந்த காசு போட்டெல்லாம் வர முடியாதுங்க. அந்த அளவுக்கு தான் அவருடைய பொருளாதார நிலைமை மிகவும் தாழ்ந்து இருந்தது. அவர் இங்கே போய் 267 ரூபாய்க்கு போவார். ஆனால் தாத்தா ஒரு தடவையுமே திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தாரா. ஒரு சமயம் அடிக்கவே வந்தாராம், ஏண்டா கொண்டு வந்து தரமாட்டியா, சீக்கிரம் கொண்டு வந்து கொடுறா அப்படின்னு ரொம்ப மிரட்டினாருங்களாம். ஏன்னா அது தாத்தா இப்படி மிரட்டுறாங்களே, ரொம்ப கெடுபடியாக கேட்குறாங்களேன்னு சொல்லி நம்ம புலவர் சுந்தரேசன் கிட்ட போய் கேட்டிருக்காருங்க. அவர் சொல்லிக்கிறாரு, ஏதாவது பூர்வ ஜென்ம கணக்காக இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி சிரமப்பட்டாவது கொண்டு வந்து கொடுத்துருங்க, அதனால உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் இவர் எப்படியோ அம்மாவை வேண்டி அந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்துருக்கார். 267 ரூபா. தாத்தா அதை வாங்கி தன்னுடைய வேட்டியினுடைய இடுப்பில் வேட்டி அடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த வேட்டியினுடைய இடுப்பு தளவை எடுத்து அந்த பணத்தை சுருட்டி வச்சுக்கிட்டாரா, பத்திரமா வச்சுக்கிட்டு, அப்பாடா கணக்கு நேராகி போச்சுவோ, இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தாத்தா சொன்னாங்களாம். அதற்கு பின்னால் தானுங்க லூர்துக்கு வருமானமே ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு பின்னால் தான் அவர் சொந்த காசில் மேல்மருவத்தூர் வந்தார். இத்தனை நாளாக கடனுடனே வாங்கிட்டு வருவார் அல்லது ஓசில் வருவாருங்க, யாராவது கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக பணம் மிச்சமாகி வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி போட்டார். இப்படி பழைய கணக்கை கருணை கொண்டு தாத்தா அவர்கள் நேர் செய்து தனக்காக பணிவிடை செய்த தொண்டு செய்த பக்தனை எப்படி காப்பாற்றிருக்கிறாரு பாருங்க. ஓம் சக்தி.